கூட்டுத்தொடரில் இந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறதுக்கு நமக்கு 15 செகண்ட் போதுமானது. அந்தளவுக்கு சூப்பரான ட்ரிக்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணி வீடியோ சேவ் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே ஏபிஜிபி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்துருங்க. முதல்ல கேள்வி என்ன அப்படின்னா 125, 120, 115, 110 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கேன். என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 15வது உறுப்பை காண்க. 50th டைம் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி கூட்டுத்தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பை கண்டுபிடிக்க சொன்னாலே ஒரே ஃபார்முலா தான். அது என்னென்னா tn = a + n - 1 × t. இதில் a அப்படிங்கிறது முதல் எண், சரிங்களா? இதில் n அப்படிங்கிறது கேள்வியில் எத்தனாவது உறுப்பு அவன் கண்டுபிடிக்க சொல்கிறான்னு பார்க்கணும். அதை எடுத்து போட்டுடணும். 15வது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ எடுத்து போட்டுட்டேன் 15ன்னு. இதில் d அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ், d2 - d1. இது d1, இது d2, இது d3 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். இரண்டாவது எண்ணிலேருந்து முதல் எண்ணை கழிச்சோம் அப்படின்னா -5 சொல்லி கிடைக்கும். இப்படி போட்டிங்கன்னா 55 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். பட் நம்ம ஷார்ட்கட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்படியே பாருங்கள், கொஸ்டின் எடுத்து எழுதிட்டேன். டிஃப்ரென்ஸ் என்னங்க? -5 ஒரு எண்ணுக்கும் 5 குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்படியே 5 குறைஞ்சிக்கிட்டே போகுது. 15வது உறுப்பு தான் கேட்குறான். கரெக்டாக? இப்போது இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4 நம்பர் இருக்குது. 4 நம்பர் இருக்குது. எத்தனை கேப் இருக்குதுன்னு பாருங்கள். 1, 2, 3 கேப் இருக்குது. கரெக்டாக? 4 நம்பருக்கு 3 கேப் அப்படின்னா 15வது நம்பர் தானே கேட்குறான். இப்போது 15 நம்பர் இருக்குது அப்படின்னா எத்தனை கேப் இருந்திருக்கும்? 14 கேப் இருந்திருக்கும். சரியா? 15 நம்பர் இருக்குது அப்படின்னா 14 கேப் இருந்திருக்கும். இப்போ ஒரு கேப்புக்கும் 5 குறையுது அப்படின்னா 14 கேப்புக்கு எத்தனை குறைஞ்சிருக்கும்? 70 குறைஞ்சிருக்குமா? ஒரு கேப்புக்கும் 5 குறையுது அப்படின்னா 14 கேப்புக்கு 70 குறைஞ்சிருக்குமா? சரிதானே? அப்போ முதல் எண்ணிலேருந்து அது 70 கழிச்சுன்னா ஆன்சர் கிடச்சிரும். முதல் என்னது? 125. 125லேருந்து 70 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 55 சொல்லி கிடைக்குதா? ஷார்ட்கட்டில் கிடச்சிருச்சா? ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ரொம்ப ஸ்பீடாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சம் கொடுத்துருப்பேன். அந்த சம்முக்கான பதிலான பொறுமை ஒர்க் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான காம்படிட்டிவ் மேக்ஸ்க்கான நம்பர் ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.